Hello everyone, good morning. Ranjita from Vavamanmanam. நம்ம இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2-3 வேலை இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி இருக்குது, ஸோ அது நல்லா இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா நிறைய நாட்டு தக்காளி இன்றைக்கி. லக்கிலி நம்ம அதான் அகைன் ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம தக்காளி வீட்டில் பறிக்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ அது பறிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 70 ரூபா 80 ரூபா கடையிலையா, ஸோ நம்ம வீட்டிலே எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நிறைய செர்ரி டொமேட்டோஸ் வருது. நான் செர்ரி டொமேட்டோஸை வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, வெஜிடபிள்ஸ் காய் வந்து இப்போது லைட்டாக ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த பட்டர் பீன்ஸை ஒரு சும்மா ஒரு ஸ்டர் ஃப்ரைட் மாதிரி பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காய்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாதி பாதியாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக அதை போட்டால் அது நல்லா டேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது காய்கறி கூட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாலட்ஸில் போடுறதுக்கு நல்லாயிருக்கு, வெஜிடபிள் சாலட்ஸில். இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நிறையா செர்ரி டொமேட்டோஸ், நமக்கு கை நிறையா செர்ரி டொமேட்டோஸ் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. இருக்கிறது எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு பட்டர் பீன்ஸு பொரியல் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நிறையா பச்சை மிளகா கிடச்சிருக்கு. ஸோ அதோட இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் செடிங்களுக்கு. நிறையா தயிர், புளிச்ச தயிர் இருந்துச்சு. ஸோ இந்த தயிர் எல்லாத்தையுமே ஒரு 3 பக்கெட் தண்ணியில் வந்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 10 days கிட்ட ஆகிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்து. ஸோ தயிரும் நம்மக்கிட்ட நிறையா இருந்துச்சா, ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதான் சொல்கிறேன், வாரத்தில் வந்து ஒரு டைம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட்டர் மில்க் வாட்டராக இருக்கலாம், அப்புறம் இல்லைன்னா வாழைப்பழ தொளி தண்ணியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மீனமிலம் வாட்டர், பஞ்சகவியம் வாட்டர், எப்சம் சால்ட் வாட்டர், இந்த 5ல் ஏதாவது ஒன்று ஒரு தடவை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மீல் மாதிரி, போன் மீல் மாதிரி, இல்லைன்னா வெறுமை கம்போஸ்ட் மாதிரி, காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். மந்த்லி இந்த 2 விஷயம், ஒன்று இது ஒன்று அது, அப்படி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி நிறையா தயிர் இருந்ததுனால எல்லாருக்குமே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். இது ஒரு மைல்டான ஒரு ஃபெர்டிலைசர், பட்டர் மில்க் ஃபெர்டிலைசர். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. தண்ணிக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன நியூட்ரிஷியஸ் ஆனால் ஒரு வாட்டர் நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப ஹெவியான இதெல்லாம் கிடையாது. ஒரு லைட்டான ஒரு பூஸ்டப் மாதிரி செடிங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு வீட்டில் தயிரே செலவாக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு விஷயம், தயிரை யாரும் சாப்பிடவும் மாட்டேங்கிறோம். ஸோ இருக்கிற பாலெல்லாம் உர ஊற்றி செடிங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைன், ஏதாவது ஒரு மூலியமாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே தான். இந்த செடிங்க, அந்த கத்திரிக்காயில் ஒரு செடி நல்லா பறித்து போட்டதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. பட் இன்னொன்று ஃபுல்லாக பூச்சியாகவே தான் வளர்ந்துட்டே இருக்குது. அதை ஃபுல்லாத்தையும் பறித்து போடணும். அடுத்து இந்த இதுதான் ஃபுல்லாத்தையும் பறித்து போடணும். பூவே பூக்க மாட்டேங்குது, அதே நேரத்தில் ரொம்ப பூச்சியாக இலையெல்லாம் சுருண்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பட்டர் மில்க் வாட்டர் இன்றைக்கி கொடுத்தாச்சு. நிறைய நாற்று, குட்டி நாற்றுலாம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா நல்லா வளர்ந்துருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி பட்டர் மில்க் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வாவமன்மனமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கார்டனிங்.